நான் தான் ஈட்டி பேசுகிறேன். இதோ சிலுவையின் உச்சியில் சலனமற்று தொங்குகிறது சர்வேசுரனின் உடல். வாழ்வின் வானத்தில் வல்லூர்கள் வட்டமிடும் தருணம். இதற்குள் இறந்து விட்டாரா? சாவுக்கே சாவுமணி அடிக்கும் இயேசு சாய்ந்து விட்டாரா? சதிகாரர்களுக்கு சந்தேகம். எப்படி ஊர்ஜிதப்படுத்துவது? மரித்தவரை எழுப்பி மரித்து விட்டாயா என கேட்பது சாத்தியமில்லை. மருத்துவரை மேலே அனுப்பி மரித்து விட்டாரா என பரிசோதிப்பதும் சரியில்லை. கடைசியில் பாதகர்களின் கையில் நான் அகப்பட்டேன். நான் தான் ஈட்டி பேசுகிறேன். ஒரு பூவின் இதழுக்குள் வேகமாய் இறங்கி வேவு பார்க்க நான் அழைக்கப்பட்டேன். மீட்பை நீட்டியவரை ஈட்டி சந்திக்கிறது. மெல்லினத்தின் மேனியை வல்லினம் விசாரிக்கிறது. குத்திய வேகத்தில் குருதியும் நீரும் குதித்தோடின. ஈட்டியை நனைத்து பாய்ச்சியவரின் முகத்திலும் பீச்சி அடித்தன. என்னை பிடித்தவன் லாங்கினஸ் என்றும் அவனது பார்வை குறைபாடு அப்போதே பறந்ததென்றும் அன்று முதல் ஈட்டியை எறிந்துவிட்டு ஈட்டினான் வாழ்வை என்றும் பரம்பரை கதைகள் பறைசாற்றுகின்றன. ஒரு வேடன் சீடனான அதிசயம் அது. ஒரு பாதகன் பாதை மாற்றிய கணம் அது. கோதுமை மணி மடிந்ததும் முளைகள் விழித்தெழுகின்றன. என்னால் குத்தப்பட்டவர்கள் வலியால் துடிப்பதை வாடிக்கை. இங்கே குத்திய நானே வலியால் துடித்தேன். ஒரு கொலைகாரனின் குரல் வளையில் கூர்மையாய் பாய்ந்திருந்தால் மகிழ்ந்திருப்பேன். ஒரு புறாவின் உடலையல்லவா என் படுகொலை முனை பதம் பார்த்தது. எனினும் சற்றே ஆறுதல் எனக்குண்டு. மரணத்திற்கு பின் அவரது குருதியால் கழுவப்பட்ட முதல் கருவி நான் தான். அவரது மனித பயணத்தில் கடைசியாய் பெற்றுக்கொண்டவரும் நான் தான். ஒன்றை மட்டும் அப்போது கற்றுக்கொண்டேன். குத்தி கேட்டாலும் கொடுத்திட மறுக்காதே. இறந்தால் கூட பகிர்தல் மறக்காதே. குத்தி கேட்டாலும் கொடுத்திட மறுக்காதே. இறந்தால் கூட பகிர்தல் மறக்காதே.